ஹவு டு இன்க்ரீஸ் காஃப் மசில்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்களோட காஃப் மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீடியோஸ் வந்து கேட்டுருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா வெங்கடேஷ் அப்படின்ற ப்ரோ பார்த்தோன்னா ப்ரோ காஃப் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ப்ரோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து நார்மலாக நம்ம ஸ்குவாட், லெக் ஒர்க் அவுட், தைஸுக்கு மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் தர மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட காஃப் மசில்ஸையும் வந்து ரொம்பவே நோட் பண்ணுவாங்க. நம்மளோட காஃப் மசில்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். காஃப் மசில்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஆகிக்கும். அது இன்னுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காஃப் மசில்ஸ் பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த மசில்ஸுக்கு. அப்படி நம்ம பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். காஃப் மசில்ஸுக்கு நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மசில்ஸும் நல்லாவே க்ரோ ஆகும். சின்ன சின்ன மசில்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண மறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் மசில்ஸ், ஃபோராம் மசில்ஸ், ட்ராப் மசில்ஸ். ஸோ இதுக்கெலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மசில்ஸுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெரிய பெரிய மசில்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி சின்ன மசில்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங். ஸோ ஸ்கிப்பிங் நல்லா பண்ணுங்கள். உங்களோட காஃப் மசில்ஸ், உங்களோட தை மசில்ஸ், உங்களோட டோட்டல் பாடி மசில்ஸுமே டோட்டல் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃப் மசில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் ஸ்கிப்பிங் பார்த்தோன்னா வந்து உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியிலேருந்து ஸ்வெட்டிங் வர வரைக்கும் ஸ்கிப்பிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிப்பிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப்பிங்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்பவே கம்மி தான். 150 ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 150 ருப்பீஸில் நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஸ்கிப்பிங் வேணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதாவது இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே ஆப்ஷன் பாக்ஸ் வரும். அதில் பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பை பண்ணி வாங்குற மாதிரி நிறையா ஸ்கிப்பிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்கிப்பிங்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் பார்த்தோன்னா ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ். இந்த ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் பார்த்தோன்னா நீங்கள் வந்து வெறும் இதில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வெயிட் வச்சு ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். உங்களோட கால் ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெக்கில் இருக்க ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்க உங்களோட குதிங்கால், அதாவது உங்களோட பாதம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி இருக்கக்கூடிய பாதம், அதை மட்டும் நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூக்குங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா லைட்டாக தூக்கிட்டு லைட்டாக இருக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் மேலே ஃபுல்லாக தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூக்குனீங்கன்னா தான் உங்களுக்கான பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்களோட பாடியை வந்து மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக கீழே வந்து கொண்டு வரணும். இதை பண்ணுறதுனால உங்களோட காஃப் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங்கராக இருக்கும். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் காஃப் மசில்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதாவது மசில் ஸ்டிஃப்னஸ், அப்புறம் இந்த மாதிரி மசில்ஸ் வந்து ரொம்பவே அப்படியே எப்படி சொல்கிறது, டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு கால் வந்து பிடிச்சிக்கும். சில பேரால் கால் வந்து நவுத்த முடியாது. அதெல்லாம் வார்ம் அப் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நல்லா காலுக்கு வந்து வார்ம் அப் ஸ்கிப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஃப் ரைஸ் வந்து பண்ணுங்கள். முக்கியமாக வெயிட் வச்சு பண்ணுங்கள். இங்கிட்டு 5 kg, இங்கிட்டு 5 kg, அதை ஒன்று தம்பிள்ஸ் வந்து நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு தம்பிள்ஸை ஃப்ரீயாக வந்து கீழே விட்டுருங்க. அதை பார்த்தோன்னா வந்து நல்லா தூக்கி டைட்டாக பிடிச்சி நிப்பாட்டிக்காதீங்க. தம்பிள்ஸை நல்லா வந்து ஃப்ரீயாக கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காஃப் ரைஸ் பண்ணுங்கள். 15 டைம்ஸ் பண்ணுங்கள். 15 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு செட்டு. அடுத்த 15 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 செட்டு. அடுத்த 15 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 செட்டு. ஸோ இதே மாதிரி காஃப் ரைஸ் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிச்சிருங்க. முக்கியமாக லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த காஃப் ஒர்க் அவுட்டையும் சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே காஃப் ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் பார்த்தோன்னா தம்பிள்ஸ் வச்சுட்டு வாக் பண்ணணும். தம்பிள்ஸ் வந்து ஒரு 5 kg தம்பிள்ஸ், அப்படி இல்லாட்டி 7.5 kg தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களால் நார்மலாக நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெப் வச்சு நடப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடந்தாலே போதும். நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு 30 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் நடந்துட்டு பேக் மறுபடியும் வந்து 30 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து நடக்கணும். இது மாதிரி நடந்தீங்கனாலே உங்கள் காஃப் மசில்ஸ், உங்களோட தை மசில்ஸ், உங்களோட ஃப்ரண்ட் தை, உங்களோட பேக் தை, அப்புறம் உங்களோட லெக் மசில்ஸுக்கெலாம் நல்லா வந்து ஒர்க் அவுட் கிடைக்கும். இதை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு 30 ஸ்டெப்ஸ், அதாவது 30 அடி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து உங்களால் 15 ஸ்டெப்ஸ் வந்து நடக்க முடியுது அப்படின்னா 15 ஸ்டெப்ஸை வந்து 1 செட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த 15 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து செகண்ட் செட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த 15 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து தேர்டு செட்டாக வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் ப்ளே ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா வெயிட்டை வச்சு நடக்கணும். இப்படி நடந்தீங்கனாலே உங்களோட காஃப் மசில்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்தோன்னா வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு இடம் ஸ்பேஸ் இல்லை ப்ரோ எனக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து வீட்டில் உங்களால் எந்த அளவுக்கு
இடம் பிளேஸ் இருக்கோ நீங்கள் அந்த பிளேஸ்லேயே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வாக் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களோட லெக் மசில்ஸை நல்லாவே பில்டு பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப்பிங் வந்து அதிகமாக பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ண உங்கள் பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கும் நல்ல வந்து பாடியில் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்புன்றது சீக்கிரமாக நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி அதோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் யூஸ் பண்ணுற ஸ்கிப்பிங், அப்புறம் பார்த்தோன்னா வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், தம்பிள்ஸ், ராட்ஸு, மெஷின்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது, ஸோ அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பை கைஸ்.